பள்ளியின் நிகழ்வுகளை பகிர்ந்த தலைமையாசிரியை அவர்களுக்கு நன்றிகள். இறைவன் படைத்த இயற்கையின் அழகை நடனத்தால் கூற வருகின்றனர் 5ஆம் வகுப்பு மாணவிகள். பாராட்டுகள். Was a great scientist. He was born on 15th October 19
1981 in Rameswaram, Tamil Nadu. His full name was Avul Pagir Jainulabdin Abdul Kalam. Dr. Kalam was most popularly known as the Missile Man of India. He played a key role in India's missile and space programs. He was the 11th President of India. He was a very simple and humble person. Dr. Kalam wrote many books like Wings of Fire. He won many awards including the Bharat Ratna, India's highest civilian awards. He passed away on 27 July 2015 in Ceylon. Thank you to all. Good evening to all. Today I am here to present a speech on importance of education. Education is the key to success. It helps us gain knowledge. Education is must to all. Education builds our character. It guides us in taking the right decisions. Education makes us confident. Education makes a to bright future. Every child has the right to education. It teaches values and discipline. Education helps us to learn new things. An educated person contributes to society. It develops a personality of a person. Education is most powerful weapon to change the world. Education brings happiness in our life. Education brings lightness to the world. Education helps us to serve our country better. It is the foundation of success in every field. Education is the one of the blessings of life. Thank you to all. Thank you, children. கவலைகள் கரைந்தோட, அதிசயம் நிறைந்தோட, இன்பம் பெருகி வற்றாத அருவியாய் வாழ்வு சிறக்க நடனத்தால் மகிழ்ச்சி வருகின்றனர் 2ஆம் வகுப்பு மாணவிகள். அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத. அற்புதங்கள் குவிய போகுதே, அற்புதங்கள் குவிய போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. தேவராஜ்யம் பலத்தில் உள்ளதே, தேவராஜ்யம் பேச்சில் இல்ல, தேவராஜ்யம் பலத்தில் உள்ளதே. நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள், நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் அவர் பலத்தால் நடக்க போகுதே, அது உன் கண்கள் பார்த்து போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. இதுவரைக்கும் இங்கு தேசங்கள் கேளா, அற்புதங்கள் செஞ்சிடுமே எங்க சந்ததி. தடையெல்லாம் தாண்டி படியெல்லாம் ஓட்டி ஏறே ஏறே மேலே ஏறே. தடையாய் நிற்கும் இரும்பு கதவே தானாகவே திறக்க போகுதே. தடையாய் நிற்கும் இரும்பு கதவே தானாகவே திறக்க போகுது.
ஐஸ்வர்யங்கள் கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள் உன் கதவை தட்ட போகுதே, உன் களஞ்சியங்கள் நிரம்ப போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. வருகிறார் எம் 2ஆம் வகுப்பு மாணவர் யுவரக்ஷன். தமிழின் சொல்லெடுத்து தமிழை வணங்கி ஆன்றோர் நிறைந்த அவையை பணிந்து நல்லதோர் நீதி நெறியை உங்கள் முன் படைக்கின்றேன். ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல், எண்ணெழுத்தீகளேல், ஏற்பது இகழ்ச்சி, அயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுகு, ஓதுவது ஒளியேல், அவ்வியம் பேச்சேல், அக்கஞ்சுருக்கேல், கண்டொன்று சொல்லேல், அப்போல் வளை, சனி நீராடே, நேம்பட உரை, இடம்பட வீடடேல், இணக்கமறிந்து இணங்கு, தந்தை தாய்ப்பேர், நன்றி மறவேல், பருவத்தே பயிர்சை, மண் பறித்து உண்ணேல், இயல்பு அலாதன செயல், அறவம் மாட்டேல், இளவமஞ்சில் துயில், வஞ்சகம் பேசேல், அழகு அலாதன செயல், இளமயில்கள், அரணை மறவேல், அனந்தராடேல், கடிவது மர, காப்பது விரதம், கிழமை படவாள், கீழ்மை அகற்றே, குடமது கைவிடே, கூடி பிரியேல், கெடுப்பது ஒளி, கேள்வி முயல், கைவினை கரவேல், கொள்ளை விரும்பேல், கோலாட்டு ஒளி, சக்கர நெறினில், சான்றோர் நெஞ்சிரே, சித்திரம் பேசேல், சீர்மை மறவேல், சுளிக்க சொல்லேல், சூது விரும்பேல், செய்வன துந்தச்சை, சேரிடமறிந்து சேர், செய்யன திரியேல், சொற்சொல்பு படேல், சோம்பி திரியேல், தக்கோர் என திரி, தானமது விரும்பு, திருமாலுக்கு அடிமிசை, தீவினை அகற்றே, துன்பத்திற்கு இடங்குடே, தூக்கி வினை செய், தெய்வ மகிழேல், தேசத்தோடு துவார், தையல் சொல் கேளேல், தொன்மை மறவேல், தோற்பன தொடரேல், நன்மை கடைபிடி, நாடொப்பனசை, இலையில் பிரியேல், நீர் விளையாடேல், நுண்மை நுகரேல், நூல் பழக்கல், நெற்பயிர் விலை, நேர்பட ஒழுகு, நைவினை நுகேல், நொய்ய உரையேல், நோய் கீடமுடேல், பொலிப்பன பகரேல், பாம்போடு பழகேல், விளைபட சொல்லேல், வீடு பரனில் புகழ்ந்தாரை போற்றிவாள், பூமி திருத்தி உன் பெரியோரை துணைக்கொள், பேதமை அகற்றே, பயமோடு இணங்கேல், பொருள்தனை போற்றிவாள், போல் தொழில் புரியேல், மனம் தடுமாறேல், மாற்றானுக்கு இடங்குடேல், மிகைப்பட சொல்லேல், மீதுன் விரும்பேல், முனை முகத்தின் இல்லேல், முற்கரோடு இணங்கேல், வெள்ளின நாள் தோல் சேர், மேன்மக்கள் சொற்கேல், மைவிலியார் மனையகள், மொழியவது அறமொழி, லோகத்தை முனி, வல்லமை பேசேல், வாதும் முற்கரேல். 20 நூற்றாண்டை கடந்த தமிழ் நூல்கள், முதல் நூற்றாண்டு தொல்காப்பியம், 2ஆம் நூற்றாண்டு சங்க இலக்கிய வரலாறு, 3ஆம் நூற்றாண்டு திருவாசகம், 4ஆம் நூற்றாண்டு ஆச்சாரக்கோவை, 5ஆம் நூற்றாண்டு பெருங்கதை, 6ஆம் நூற்றாண்டு கல்லாடம், 7ஆம் மற்றும் 8ஆம் நூற்றாண்டு தேவார பாடல்கள், 9ஆம் நூற்றாண்டு 12 ஆழ்வார்கள் பாடிய பக்தி பாசுரங்கள், 10ஆம் நூற்றாண்டு சீவக சிந்தாமணி, 11ஆம் நூற்றாண்டு பெரிய புராணம், 12ஆம் நூற்றாண்டு முற்பகுதி கந்த புராணம், பிற்பகுதி கம்ப ராமாயணம், 13ஆம் நூற்றாண்டு சிவஞான போதம்,
14ஆம் நூற்றாண்டு தலபுராணம், 15ஆம் நூற்றாண்டு வில்லி பாரதம், 16ஆம் நூற்றாண்டு திருவிளையாடல் புராணம், 17ஆம் நூற்றாண்டு தேம்பாவணி ஷீராபுராணம், 18ஆம் நூற்றாண்டு தாய்மானவர் பாடல்கள், 19ஆம் நூற்றாண்டு திருவருட்பா, 20ஆம் நூற்றாண்டு பாரதியார் கவிதைகள், உலக தமிழ் மாநாடுகள். முதல் தமிழ் மாநாடு கோலாலம்பூர், 2ஆம் தமிழ் மாநாடு சென்னை, 3ஆம் தமிழ் மாநாடு பாரிஸ், 4ஆம் தமிழ் மாநாடு யாழ்ப்பாணம் இலங்கை, 5ஆம் தமிழ் மாநாடு மதுரை, 6ஆம் தமிழ் மாநாடு கோலாலம்பூர், 7ஆம் தமிழ் மாநாடு மொரிஷியஸ், 8ஆம் தமிழ் மாநாடு தஞ்சாவூர், 9ஆம் தமிழ் மாநாடு கோலாலம்பூர், 10ஆம் தமிழ் மாநாடு சிகாகோ. நன்றி, வணக்கம். வியக்க வைத்து சிலிர்க்க வைத்த மாணவருக்கு பாராட்டுக்கள். அன்பு, அமைதி, பொறுமை இவற்றின் இலக்கணமாய் விளங்கும் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் அம்மா அவர்களை சிறப்புரையாற்றி 100% வருகை புரிந்த மாணவர்களுக்கு பரிசு வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மாணவர்கள் கூட கொஞ்சம் கூட சளைக்காமல் 2ஆம் வகுப்பு மாணவர்கள் கொஞ்சம் கூட அந்த ஒரு சோர்வே இல்லாமல் ஆடியதை முதலாக இப்பள்ளியில் தான் நான் பார்த்தேன். அது மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. மேலும் நான் இந்த ஒன்றியத்துக்கு 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. பலமுறை ஒவ்வொரு வருஷமும் பள்ளி தலைமை ஆசிரியர் என்னை ஆண்டு விழாவுக்கு அழைத்தார்கள். என்னால் வர இயலவில்லை. எப்படியாவது இந்த ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும். என்னடி தான் அவ்வளோ ஒரு மெமரி இந்த வயசுலேயே வந்ததுன்னு தெரியல. எங்கள் பிஆர்டி கூட சொன்னாங்க, அன்றைக்கி ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க மிஸ், அவ்வளோ நமக்கு கூட அந்த விஷயங்கள்லாம் தெரியல, அவ்வளோ விஷயங்கள் அவன் மெமரியாக சொன்னான்னு ஃபஸ்ட்டு ரொம்ப பெருமையாக. மனம் பரப்பி மேடையை அலங்கரிக்க பூக்களின் பாதங்கள் இப்பூமியை முத்தமிட வருகின்றது. முதல் வகுப்பு மாணவர்களாய் cleared.
காற்று வாசனையும் நகரத்தின் வளர்ச்சியையும் உங்கள் கண்களில் காட்சியாய் வைத்து சிந்தைக்கு விருந்தளிக்க இனியதோர் பட்டிமன்றம். உங்கள் முன் 5ஆம் வகுப்பு மாணவர்கள். அறிவிலும் அனுபவத்திலும் ஆள் போல் தளத்து அவை அலங்கரிக்கும் மான்றோர்களே, அன்பை அறிவு போல் காட்டும் எனதருமை பெற்றோர்களே, கள்ளம் நீக்கி கொள்ளை கொள்ளும் அன்பினும் இனிய குழந்தைகளே, வாழ்க்கை சிறப்பாக அமைவது கிராமத்திலா நகரத்திலா என வார்த்தை ஜலம் கொண்டு வாதிட வந்திருக்கும் பட்டிமன்ற பேச்சாளர்களே, அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். என்னங்க வாதத்தை ஆரம்பிக்கலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா அந்த அம்மா கொதிச்சு போயிடுவாங்க. வாங்கம்மா வாங்க, உங்க கருத்தை சொல்லுங்க. ஐயா நடுவர் அவர்களே வணக்கமுங்க. வாழ்க்கை சிறப்பாக அமைவது கிராமத்தில்தான் என்று ஆணித்தரமாக வாதிட வந்துள்ளேன். ஐயா காலையில் என்ன சாப்பிட்டீங்க? பயப்படாம சொல்லுங்க, உங்க வீட்டுக்காரமா தான் இங்க இல்லையே. பழைய சோறு வெங்காயம் அதாவது கிடைச்சதுன்னு சந்தோஷமா வந்திருக்கேன். நித்தோ நெல்லுச்சோறு நெய்மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா. அம்மா தாயே நாக்கு ஊறுது. ஐயா இந்த உணவெல்லாம் கிராமத்துல மட்டும்தான் கிடைக்கும். சிட்டியில பாருங்க நூடல்ஸ் பீஸா பர்கர்னு ஃபாஸ்ட் ஃபுட்டை தேடி ஓடிட்டு இருக்காங்க. ஜப்பான்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க உலகத்திலேயே பழைய சோறுல தான் அதிக எதிர்ப்பு சக்தி இருக்குதுன்னு நாகரிகன்ற பேர்ல உணவையே மாத்திட்டு வராங்க. உணவுல ஆரோக்கியத்தை விட்டுட்டு சுவையை மட்டும்தான் தேடி போறாங்க. பயிறு வகை சுண்டல் வகை உணவெல்லாம் டவுன்ல இருக்க பிள்ளைங்க சாப்பிட்றது இல்ல. அது என்ன புதுசா இருக்குதுன்னு கேக்குறாங்க. அது கூட பரவாயில்ல, என் தங்கச்சி பையன் சென்னையில இருக்கான். அவன் சொல்றான் இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா? முடியல என்னால. இந்த உணவை சாப்பிட்டு தான் நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம். உடல் ஆரோக்கியமா இருந்தாதான் மற்ற எல்லாத்தையும் பார்க்க முடியும். உணவே மருந்தா எடுத்துக்கிறாங்க. எவ்வளவோ பாட்டி வைத்தியம் டவுன்ல பாருங்க. ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி. ஐயா எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கிராமத்து வாழ்க்கை முறை உணவு முறை தான் சிறந்தது என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. அருமை, அற்புதம், அபாரம், மிக அருமையா சொன்னீங்க. எதை கேட்ட பிறகாவது எதிரணிக்காரங்க கொஞ்சமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அலங்கரிக்கும் மான்றோர்களே, அன்பை அறிவு போல் கட்டும் எனது அருமை பெற்றோர்களே, கள்ளம் நீக்கி. ஐயா இதெல்லாம் ஸ்டைலுங்க. சிட்டி வாழ்க்கையில இதெல்லாம் சகஜமப்பா. ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள அலப்புரிய பாரு. ஐயா என்ன எப்ப பார்த்தாலும் பழைய சோறு இட்லி தோசைன்னு புதுசா மாறணுங்க. அப்ப புதுசா நோயும் வரும், பரவாயில்லையா? ஐயா நாங்கெல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். கால் பண்ணி 10 நிமிஷத்துல வீட்டுக்கே வந்துடுதுயா. உலகத்தையே கைக்குள்ள வச்சிருக்கையா. நேரத்தை மிச்சம் பண்றோம். வீட்டில் 2 மணி நேரம் போராடி சோறு குழம்பாக்குறோம். டென்ஷனே வேணாம். ஏறுனா ஹோட்டலு யாரங்கன்னா ஹோட்டலு. உங்களை பார்த்தா சோறு குழம்பாக்குற மாதிரி தெரியல. பாவம் அவரு. உணவு மட்டும் இல்லைங்க, எல்லாமே கிடைக்குது. படித்தவங்களுக்கு வேலை, படிக்காதவங்களுக்கு வேலை. சின்ன வேலையோ பெரிய வேலையோ ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு குடும்பத்தை காப்பாத்துறாங்க. அட வீட்டு வேலை செஞ்சு குடும்பத்தை நடத்துறவங்களும் இருக்கிறாங்க. கிராமத்தில் அப்படியா? பாதி பேர் வேலை இல்லாம தானே இருக்கிறாங்க. இப்போ சொன்னீங்களே, இது நியாயமான கருத்து. எந்த வேலையும் நம்மள தருதுங்க. நாம தான் வேலை தேடி போகணும். எல்லா வசதியும் இருக்கு. ரோட்டு கடையில் ஆரம்பிச்சு ஐடி கம்பெனி வரைக்கும் வேலை செய்கிறாங்க. எல்லா வசதி வாய்ப்புகளும் பயன்படுத்தி முன்னேற வழியை பார்க்கணும்.
அதை விட்டுவிட்டு கிராமம்னு சொல்லிட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்காதீங்க. ஆகவே நடுவர்களே, நகர்த்து வாழ்க்கை ஒரு மனிதனை உயர்த்தும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. அப்பாடா, பட்டாசு வெடிக்கிற மாதிரி படன்னு வெடிச்சு தள்ளிட்டாங்க. அருமையா சொன்னாங்க. எல்லா வசதிகளும் நகரத்துல தான் இருக்குன்னு வாழ்க்கையில முன்னேற வழியா சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்து என்னப்பா திருன்னு முழிக்கிறீங்க? வாங்க வாங்க, பார்க்கவே ரொம்ப பாவமா தெரியுது. ஐயா, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்க. சரி சரி, தெரியாம சொல்லிட்டேன், ஆரம்பிங்க. அவையை பணிந்து அருமை என் வாதத்தை தொடங்குறேன். உங்களுக்கு ஒரு 30 வயசு இருக்குமா? என்னப்பா ஐசிக்கிறீங்களா? 60 முடிஞ்சு 6 மாசம் ஆயிடுச்சு. ஆனாலும் ரொம்ப எளிமையா தெரியுறீங்க. ஐயா, இந்த உணவு முறை, வேலைவாய்ப்பு இதெல்லாம் விடுங்க. மன நிம்மதின்னு ஒன்று இருக்கு. அது கிராமத்தில் தானே அடித்து சொல்கிறேங்க. ஒரு மனுஷன் நிம்மதியாக இருந்தால் தான் வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும். ஐயா, 2 விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. நான் சொல்கிறத நல்லா காது கொடுத்து கேளுங்க. தம்பி, அந்த வேலையை நான் நல்லா செய்வேன். கல்யாணம் நடந்துருந்தா செய்கிறேன். கேட்குற வேலை மட்டும்தான். நம்மளை எங்க பேச விட்டாங்க? ஒன்று இயற்கை சூழல், இன்னொன்று உறவுகள். காத்தைய காசு கொடுத்து வாங்குறாங்க நகரத்தில். எங்கேயாவது மரத்தை பார்க்க முடியுதா? எல்லாமே கட்டிடம். கிராமத்தில் அப்படியா? எங்கே பார்த்தாலும் பச்சை பசன்னு வயல்வெளி, மரம், சுத்தமான காற்று கிடைக்குது. குழந்தைங்க சந்தோஷமாக ஓடி ஆடி விளையாடுறாங்க. வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காய்கறி கீரை பறித்து உடனே செய்கிறாங்க. எவ்வளவு ஆரோக்கியமான உணவு. ஐயா, டன் கதை சொல்கிறேன் கேளுங்க. இந்த அப்பா அம்மாவாது சாயங்காலத்தில் பிள்ளைங்க கூட நேரத்தை செலவழிக்கிறாங்களா? ஷாப்பிங்கு, பியூட்டி பார்லரு இப்படி தான் போயிட்டுருக்கு. ஐயோ, அதை ஏன் கேட்குறீங்க? பியூட்டி பார்லருக்கு பாதி சம்பளம் போகுது. யூடியூப்பை பார்த்துல சமைக்கிறாங்க. நாங்கள் அப்படி இல்லைங்க. சாயங்காலத்தில் தாத்தா, பாட்டி, பேரம், பேத்தின்னு ஒன்றா உட்காந்து கதை பேசி சிரித்து வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கிறோம். 2வது உறவுகள். பக்கத்து வீட்டுக்காரன் பேர் கூட தெரியாத நகர வாழ்க்கை. அது நகர வாழ்க்கை இல்லை, நரக வாழ்க்கை. எங்கள் கிராமத்தில் யாராவது ஒருத்தரை பற்றி கேளுங்க, ஜாதகத்தையே விளக்குவோம். அப்படி உறவோட இருக்கோம். வாழ்க்கை சிறக்க கிராமம்தான் என்று கூறி நன்றி பகிர்கிறேன். நன்றி. ஐயா, தீர்ப்பு எங்கள் பக்கம்தான் இருக்கணும். தம்பி, நீ என்ன பார்த்து 30 வயசுன்னு சொல்லும் போது உன்னை உஷாரா இருக்குன்னு நினைச்சேன். இந்த மிரட்டுறீங்க. என்ன அருமை! நிம்மதிதான் முக்கியம். 1000 வசதிகள் இருந்தோம், நோ பீஸ் ஆஃப் மைண்ட். கிராமத்து சூழல், பெரியங்களோட வழிகாட்டல், உறவுகள் அருமை அருமை. கிராமத்து வாழ்க்கையில எவ்வளவு சிறப்பா கேட்கும் போதே மனசு நிம்மதியா இருக்குப்பா. கிராமத்து வாழ்க்கை தான் சிறப்பா இருக்குன்னு அருமையா சொன்னாரு. என்னம்மா, வீட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சரி சரி, பரவாயில்ல. வாங்க வாங்க, உங்க மேக்கப்பு வீணா போகக்கூடாது. வந்து உங்க கருத்தை சொல்லுங்க. ஐயா வணக்கங்க. சுற்றி வளைச்சு பேச விரும்பலை, நேராக மேட்ருக்கு வரேங்க. எதிரணியில் சொன்னார் மன நிம்மதியை பற்றி. உங்களை விட நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோன்னு. நிம்மதினா அதில் பணமும் முக்கியம். கையில் காசு இல்லைன்னா சோறு சாப்பிட முடியுமா? பட்டினியை கிடக்கிற ஒருத்தர் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லுவாரா? அந்த பணத்தை சம்பாதிக்க நிறைய வழி இருக்குது நகரத்தில். இதுக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். சபாஸ், சரியான பாட்டி. எங்கள் குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கிறோம். அவங்க எதிர்காலமே சிறப்பாக அமைய ஏகப்பட்ட கல்வி நிறுவனங்கள் வழிகாட்டுது. குண்டு சட்டியில் குதிரை ஓட்டாதீங்க, கொஞ்சம் வெளியே வாங்க. ஐயா நடுவர் அவர்களே, உங்கள் பையன் எங்கே படிக்கிறான்? சென்னையில் லயோலா காலேஜில் அருமையாக படிக்கிறான். ஏன் கிராமத்தை விட்டுட்டு நகரத்தில் அனுப்புறீங்க? ஏன்னா வாழ்க்கையில் முன்னேறணுன்னு. படிப்பு மட்டும் இல்லைங்க, மருத்துவ வசதிகளும் நிறைய கிடைக்குது. 24 மணி நேரமும் எவ்வளவு ஆபத்தாக இருந்தாலும் மருத்துவம் பார்க்குறாங்க. எவ்வளவோ உயிர்கள் பிழைக்குதுங்க. நகரத்து மருத்துவம் இந்த வசதிகள் எல்லாம் பயன்படுத்தி நாங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறோம். யூடியூப்பை பார்த்து சமைக்கணும்னு சொன்னாங்க. வெளியே ஆம்பளைங்க தனியாக வேலை பார்க்குறாங்க. யூடியூப்பை தட்டனா எதை எப்படி சமைக்கலான்னு அருமையாக சொல்லுது. அதை பார்த்து சமைக்கிறாங்க.
சமைக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க, உடனே பொண்ணு கிடைக்கும். என்னம்மா பாயிண்ட பேசுறீங்க? எந்த விதத்துல பார்த்தாலும் கிராமத்து வாழ்க்கை விட நகர்த்து வாழ்க்கை தான் சிறப்பாக உள்ளது என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. என்ன போடுறாங்க? கிராமம்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, வெளியே வாங்க. படிப்பு, வேலை, பணம், நிம்மதி எல்லாம் கிடைக்குதுன்னு சந்தோஷமா சொல்லிட்டு போயிருக்காங்க. என்னப்பா பட்டு வேட்டி மைனரு, வாங்க வாங்க உங்க வாதத்தை ஆரம்பிங்க. நல்ல தீர்ப்பை வழங்கி வரும் நடுவர் அவர்களே வணக்கம். என்னப்பா விட்ட போட்டு ஆரம்பிக்கிறீங்க? ஐயா, அந்த அம்மா சொல்றதெல்லாம் ஓகே தான். அப்ப தீர்ப்பு சொல்லி முடிச்சிடலாமா? அவசரப்படாதீங்க, இது வரைக்கும் சும்மா ட்ரையல் தான். இப்போதானே மெயின். படிப்பு, வேலை, பணம் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த உலகத்தையே வளைக்கிற விவசாயம் எங்க நடக்குது? எங்க கிராமத்துல தானே. விவசாயி சேத்துல கால் வைக்கலன்னா நீங்க யாரும் சோத்துல கை வைக்க முடியாது. வெயில், மழை எதையும் பார்க்காம விவசாயம் பண்றாங்க. அதுல வர உணவு பொருளை வச்சு தான் நீங்க சந்தோஷமா பழப்ப நடத்துறீங்க. கல்வி டவுன்ல தான் கிடைக்குதுன்னு சொன்னீங்க. ஆனா ஆரம்ப கல்வின்ற விதைய நாங்க தானே விதைக்கிறோம். கிராமத்தில் படித்து எத்தனையோ பேர் நல்ல உயர்ந்த பதவியில் இருக்காங்க. எங்கள் கிராமம் எதிலும் எதற்கும் சளைத்ததில்லை என்று மாறுதட்டி சொல்கிறேன். வீரம் நிறைஞ்ச மண்ணுங்க. அன்பையும் வீரத்தையும் ஊட்டி அளக்கிற எங்கள் கிராமம் தாங்க. என்னைக்காவது சொந்தக்காரங்க உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு மேலே தங்கியிருக்கிறாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். சரியா சொன்னப்பா. அந்த அம்மா பொண்ணு கல்யாணத்துக்கு காலையில வந்தா போதுன்னு சொல்லிருச்சு. ஆனால் நாங்கள் அப்படி இல்லைங்க. அண்ணன், தம்பி, சொந்த பந்தா, மாமா, மச்சானு ஒரு வாரத்துக்கு ஒன்றா இருந்து கல்யாண வேலையை பார்ப்போம். எல்லா நிகழ்ச்சியும் இப்படி தாங்க நடக்குது. ஆகவே நடுவர்களே, கிராமம்தான் சிறந்த வாழ்வை தருகிறது என்று தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். அருமை அருமை. என்ன ஒரு ஆணைத்தரமான விவாதம். பணம் பதவி விட அன்பு ஒரு மேலதானே சொல்லிட்டு முடிச்சிருக்காரு. தம்பி, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. எதிரணியில் இருக்கிறாமா முறைக்கிறாங்க. வாங்க வாங்க. பட்டி காடா பட்டணமா? என்னம்மா பாட்டெல்லாம் கலக்குது? அறிவுபோல் கருத்துக்களை அள்ளி தெளித்து வரும் நடுவர் அவர்களே வணக்கம். ஐயா, இந்த கிராமத்தில் என்ன வசதி இருக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டெக்னாலஜி வளருதுங்க. உலகம் வளர வளர நாமும் மாறிக்கணும். நல்லதை தேடி நம்ம தான் போகணும். போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸிலேருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் மாற்றம் வந்துருச்சு. நகரத்து வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகள் தெரியுங்களா? நிறைய விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. நான் பொதுவாக சொல்கிறேன். பொண்ணுங்க ஆட்டோ ஓட்டுறாங்க, ஏன் ஃப்ளைட்டே ஓட்டுறாங்க. எல்லா துறையிலும் பெண்கள் இருக்காங்க. அடிமை நிலையை தூக்கி எறிஞ்சிட்டு ஆணுக்கு சமமாக உயர்ந்து நிற்கிறாங்க. அதுக்கு வழிகாட்டியதே சிட்டி தானே. பாரதி கண்ட புதுமை பெண்ணா இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க? நம்ம நடுவர் சென்னை, கோயம்புத்தூர்னு சிட்டியை தானே வள வராரு. அவர் புகழ் எப்படி பரவுது தெரியுங்களா? என்னைய ஏமா வம்புல இருக்கிறா? எல்லா மக்களும் சென்னை நோக்கி போகிறாங்க. ஏன்? ஏதாவது ஒரு வேலை செஞ்சு முன்னேற வாய்ப்பு இருக்கு. தொட்டில் குழந்தையிலிருந்து குடுகுடு தாத்தா வரைக்கும் எல்லோருமே சிறந்து வாழ நகரம்தான் சரியான இடம். ஆகவே நடுவர் அவர்களே, ஒரு மனிதனின் வாழ்வு சிறப்பாக அமைய வழிகாட்டுவது, வாழ வைப்பது, உயர வைப்பது அனைத்துமே நகரம்தான் என்று கூறி நல்லதோ தீர்ப்பை எதிர்பார்த்து நன்றி. பிரமாதம். அடிச்சு தள்ளுறாங்கப்பா. என்ன பேச்சு என்ன பேச்சு. நகரத்து சிறப்பை அழகா விளக்கமா சொன்னாங்க. இப்ப தீர்ப்பு சொல்ற நேரம். ஏப்பா கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஐயா, இந்தாங்க எங்க கிராமத்தில் லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு தெம்பா தீர்ப்பு சொல்லுங்க. இதுலயுமா எல்லாருமே தங்களோட கருத்தை தெளிவா சொன்னாங்க. ஒரு மனிதனின் வாழ்க்கை சிறப்பாக அமைய எல்லா சூழ்நிலைகளும் கிராமத்தில் தான் அதிகம் உள்ளது. நவீன அறிவியல் வளர்ச்சிகள் அனைத்தும் நகரத்தில் தான் உள்ளது. ஆனால் நிம்மதியான, மகிழ்வான, ஆரோக்கியமான வாழ்வு கிராமத்தில் தான் உள்ளது. நவீன அறிவியல் வளர்ச்சிகள் பயன்படுத்தி கிராமத்து வாழ்வுதான் சிறப்பு என்று கூறி பட்டிமன்ற
நன்றி, வணக்கம். பாரம் பட்டிமன்ற பேச்சாளர்களே, பாராட்டுகள். பகுத்தறியும் பண்பும் பாசம் நிறை குணமும் அன்பான வார்த்தையும் சொந்தமாய் கொண்டு எம் பள்ளியை பார்வையிட்டு ஆலோசனை வழங்கும் ஆசிரியர் பயிற்றுனர் திரு சுப்பிரமணியன் அவர்களை சிறப்புரையாற்றி பள்ளி மாணவ தலைவர்களுக்கு பரிசு வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தினர்கள், தலைமை ஆசிரியர், ஆசிரிய பெருமக்கள், பெற்றோர் மற்றும் இன்று நம்மளை எல்லாம் வியக்க வைத்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த அழகையெல்லாம் சேர்க்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரிய பெருமக்கள். இந்த ஆசிரிய பெருமக்கள் நான் ஒவ்வொரு முறையும் இங்கே பார்வையிட வரும்பொழுது அவர்களுடைய செயல்பாடுகள் மட்டுமல்லாது மாணவ செல்வங்களுடைய செயல்பாடுகளையும் உற்று நோக்கி இருக்கிறேன். இதில் நான் அவங்கள்ட்ட ஒவ்வொரு முறையும் சொல்வதுண்டு, ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் இறைவனுக்கு ஒப்பானவர்கள். வள்ளுவ பெருந்தகை சொன்னது போல எழுத்து அறிவித்தவன். அன்புடன் அழைக்கின்றோம். அருமை பள்ளி தாளாளர் அவர்களுக்கும் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், அரூரிலிருந்து வந்திருக்கும் செயின்ட் மேரிஸ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் ஃபாதர் அவர்களுக்கும் மற்றும் சிஸ்டர் யோகா மாஸ்டர் அனைவருக்கும் மற்றும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைய எல்லாமே நல்லா சிறப்பாக செஞ்சான்ட்டு எனக்கு முன்னால் பேசிய நண்பர் பேசினார். இந்த கொஞ்சம் அமைதியாக இருங்களேன். 100% பள்ளிக்கு வருவது மிக சிறப்பு. அதை ஊக்கப்படுத்திய பெற்றோர்களுக்கு என்னுடைய சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பள்ளியில் படிக்கிறதோட ஒரு சிறப்பு என்னென்னா, நம்ம அரூர்லேருந்து நம்ம தலைமை ஆசிரியர் வந்திருக்கிறார். இந்த பள்ளியை சார்ந்தவர். அவர் ஒரு பள்ளியின் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியராக இருப்பது நம்ம ஊருக்கு கிடைத்த பெருமை. அவர் இந்த
ஜில் 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 மனசெல்லாம் ஜில் நன்னாரே 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 விண்மேகம் விண்மேகம் முட்ட பொன்மின்னல் வெட்ட வெட்ட பூவானம் பொத்துக் கொண்டதோ வா வா ஊது ஊது வாங்க மோனிகா. சிந்தனையை தட்டி பார்க்க செவிக்கு விருந்தூட்ட ஒரு நாடகம் இங்கே அரங்கேறுகிறது. 2ஆம் வகுப்பு மாணவர்கள். என்ன 2 நாளா ஆளே காணா? சும்மா ஜாலியா ஊர் சுத்திட்டு இருந்த. சரி, புதுசா தேட்டர்ல படம் போட்டிருக்காங்க, வா போய் பாப்போம். சரிடா. டேய் பசங்களா, காலேஜ் போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யோ பெருசே, உன் வேலையை பாரு, போ போ. இதுங்களா எங்க திண்டு போகுதோ? போராத் போராத், என்ன 2 நாளா காலேஜுக்கே வரல? அதுவா, காலேஜ்ல ஃபீஸ் கட்டல, அதனால தான் வரல. எனக்கும் அதே நிலைமை தான். நாமலாம் எப்படி தான் படிக்கிறதோ? எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம்ம படிச்சு பெரிய ஆளா வரணும். சரி வா, காலேஜுக்கு போலாம். சரி வா போலாம். அம்மா அம்மா, ரொம்ப பசியா இருக்குமா, சாப்பாடு கொண்டு வாங்கம்மா. கொஞ்சமா தான் சாப்பாடு இருக்கு, சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சுக்கிறியாப்பா? சரிம்மா. நம்ம வீட்ல தான் லைட் இல்லைல்ல, அந்த தெரு லைட்ல போய் படிக்கிறியா? சரிம்மா. பிரியா பிரியா, என்ன மாயாவதி, நீ ஏன் ரொம்ப கஷ்டப்படுற? எதுக்கு பையனை படிக்க வைக்கிற? நான் தான் படிக்கல, என் பையனாச்சு படிச்சு பெரிய ஆளா வரட்டும். அதுக்கு மேல விருப்பம். தம்பி, நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். சரிங்க ஐயா. மகளினி மகளினி, என்னங்க? எங்க நம்ம பையன் கூப்பிடு. பிரவீன் வாப்பா, அப்பா கூப்பிடுறாரு.
உன்னை படிக்க வைக்கல. ஊர்ல எல்லாரும் தான் படிக்க வைக்கிறாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆளை விடுங்க. எல்லாம் நீ குடுக்கிற செல்லம் தான். போங்க, நல்ல ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு வச்சுட்டு இருக்கேன். ஐயோ, ஊருக்குள்ள நாங்கெல்லாம் பெரியவங்க, எங்களை கேட்காம இங்க எதுவும் நடக்க கூடாது. இந்த கொடை பிடிக்கிற தம்பி இருக்குதே, ரொம்ப வேண்டிய தம்பி. ஐயா, உங்களுக்காக நாங்க உயிரே கொடுப்போம். உங்கடா, நீங்க உயிரை கொடுத்ததெல்லாம் போதும். மூக்குல குத்துனா தக்காளி சட்னி வெளியே வந்துடும். ஐயா, கும்பரனுங்க. என்னம்மா, இன்னைக்கு பணம் தரேன்னு சொன்ன? அடுத்த மாசம் தரேங்க ஐயா. செல்லாது செல்லாது, இன்னைக்குள்ள பணம் வரல உன் பையனை வேலைக்கு கூட்டு வா. படிக்கிற பையனை வேலைக்கு கூப்பிடுறீங்க? ஒன்னே பணம் கொண்டு வா, இல்ல உன் பையனை வேலைக்கு கூட்டு வா. ரெண்டுல ஒண்ணு பார்த்துட்டு வா. என்னதான் செய்யறது? என்னடா? ஒண்ணு இல்லைங்கய்யா, இவனுங்க கிட்ட கொஞ்சம் உஷாராத்தான் இருக்கணும். ஐயா, நீங்க பெரிய தப்பு பண்றீங்க. என்னடா தப்பு கண்டுபிடிச்ச? படிக்கிற பிள்ளைங்கள வேலைக்கு வச்சிருக்கீங்க. தம்மா துண்டு இருந்துகிட்டு நான் பேச்சு பேசுது, அது சட்டப்படி தப்புங்க ஐயா. எங்களுக்கும் சட்டம் தெரியும். இவங்களே எங்க திருந்த போறாங்களோ? ஐயா, வீட்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் வேலை கொடுங்க ஐயா. காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி தெரியற, படிச்சுக்கிட்டே வேலை பார்க்குறேங்க ஐயா. சரி, இந்தாப்பா, தினமும் இந்த நியூஸ் பேப்பர்ல போட்டு வா. சரிங்க ஐயா. ஐயா, ஏன் பணத்தை வர காணுமே? ஐயா, ஏன் பணத்தை வர காணுமே? டே மனோ, ரோட்ல கட்டா பணம் கிடந்துச்சுடா, அதை எடுத்து நம்ம ஜாலியா செலவு பண்ணலாம். சரிடா. டே, அடுத்த பணம் எடுக்க கூடாது, அது தப்புடா. இங்க பாரியா, நல்லவா வந்துட்டா. ரொம்ப நல்லவா. தம்பிங்களே, பணத்தை பாத்தீங்களா? அதெல்லாம் நாங்க பார்க்கல, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, ஆளை விடுங்க. ஐயா, சீக்கிரமா தள்ளி கட்டுங்க. சீக்கிரம் கட்டுங்க, போலீஸ் வந்தா மாட்டிப்போம். ஐயா, 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 விட்டுருங்க விட்டுருங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க, படிக்கிற வயசுல கல்யாணம் நினைக்கிறீங்க? ஐயோ, போலீஸ் மாட்டினா ஜெயில் தான், வாங்கடா ஓடிடலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்களும் கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். சரிங்க ஐயா. ஐந்தாண்டுகள் கழித்து டே மனோ, நம்ம ஊருக்கே புதுசா ஒருத்தவங்க வந்திருக்காங்கடா, அவங்கள்ட்ட போய் ஏதாச்சும் வேலை கேட்டு பார்ப்போம். சரிடா. ஐயா ஐயா, என்னப்பா? எங்களுக்கு ஏதாச்சும் வேலை போட்டு கொடுங்க ஐயா. என்ன படிச்சிருக்கீங்க? 12ஆவதோட படிச்சிருக்கோம், அதுக்கு மேல ஒன்றும் படிக்கல. உங்களுக்கு என்ன வேலை போட்டு கொடுக்கறது? ஏதாச்சும் வேலை போட்டு கொடுங்க ஐயா. இவனா என் கூட படிச்சவன், படிச்சு பெரிய வேலையில இருக்கான். சரி வாங்க, சின்ன வேலை போட்டு கொடுக்குறேன். தம்பி, நான் திருந்திட்டேன்பா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. தம்பி, நான் படிக்கிற பிள்ளைங்கள வேலைக்கே வச்சுக்கிறது இல்ல, அதுவும் இல்லாம படிக்கிறதுக்கு நிறைய உதவி செய்யறேன். உன்னை பத்தி 2 வார்த்தை சொல்லிட்டு போகணும்னு என் மனசு தவிக்குதுப்பா. சொல்லுங்க 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 ஐயா, சொல்லுங்க. தம்பி, நீ வறுமையிலையும் படிச்சு பெரிய ஆளா வந்திருக்க, அதோட சமூக அக்கறையோட இருக்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. என்ன மக்களே, நீங்களும்
சிந்தனையும் தெளிந்த அறிவும் பணிந்த துணிவும் ஆன்மீக பக்தியும் தன்னகத்தை கொண்ட அறப்பணியை செவ்வனே ஆற்றும் பட்டதாரி ஆசிரியர் எம் மண்ணின் முத்தான மாலை வணக்கம். முத்தான மாலை வணக்கம். பள்ளியினுடைய மாணவ மாணவிகள், ஹலோ, பள்ளியினுடைய மாணவ மாணவிகள் அனைவரும், நான் ஆய் சொல்லுவேன், நீ ஹலோ சொல்லணும். வாழ்த்துக்களுக்கு உரியவர்கள், அவர்களுக்கு நான் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நீழலே. இணையின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் தனையின்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நிலைமையினும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும். என் தாயே தமிழே, உன்னை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். ஹாய், ஹலோ, ஹாய். இப்படி அமைதியாகவே இருந்தால் தான் நல்லா இருக்கும், பேசிட்டே இருக்கக்கூடாது, சரியா? ரைட். இந்த மேடையிலே நான் நின்று இருக்க போது என் தாயினுடைய கருவறையிலே மீண்டும் ஒரு முறை வளம் வந்ததை போல உணர்கிறேன். காரணம், நான் படித்த பள்ளி, நான் வளர்ந்த இடம், விளையாடிய இடம், என்னால் இறக்கும் வரை மறக்க முடியாத ஒரு இடம். இன்று இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக என்னை அழைத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இப்பள்ளியினுடைய தாளாளர் தந்தை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே போல இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். யோசனையோ இந்த
be good personalities in your society so that you will be a good examples to everyone in this village. Also I would like to thank all the parents who are here. Thank you for sending your children to this school. I hope and I'm sure the children are going to make you proud one day. Thank you so much. இசை மனதை மகிழ செய்யும் மந்திரம். அந்த இசையில் உங்களை நனைய வைத்து மேடை அதிர வைத்து நடனத்தால் அசத்த வருகின்றனர் 3ஆம் வகுப்பு மாணவிகள். Hey, you ain't stopping me. Hey, step aside, motherfucker. I said 23, going on a spree. You just set me free. VIP, walking easily, but so casually. No PG, nothing mentally, that's a guarantee. Talk to me, numbers never lie. Add it up, that's me. I said 23. I said 23. Strive for greatness. Kissy face, sent to your phone, but I'm trying to kiss your lips for real. Red hearts, that's what I'm on, yeah. Come give me something I can feel. Don't you want me like I want you, baby? Don't you need me like I need you now? See tomorrow, but tonight go crazy. All you gotta do is just meet me at the It's whatever you like. Turn this up into a club. I'm talking drink, this smoke free, party all night. Come back, yo, what's up? Don't you want me like I want you, baby? Don't you need me like I need you now? Say tomorrow, but tonight go crazy. All you gotta do is just meet me at the You ain't stopping me. Step aside, motherfucker. I said 23, going on a spree. You just set me free. VIP, walking easily, but so casually. No PG, nothing mentally, that's a guarantee. Talk to me, numbers never lie. Add it up, that's me. That's me. I said 23. I said 23. Strive for greatness.
கவனிக்கிறியா? அதெல்லாம் நல்லாதாம்மா படிக்கிறேன், கிளாஸில் எல்லாம் கவனிக்கிறேன். ஆனால் பர்சன் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இல்லை, வர வர மார்க் எல்லாம் கம்மியாயிட்டே வருது, அதனால தான் கேட்குறேன். பர்சன் நிறையா இருக்கா? சிலபஸ் மாற்றி மாற்றி வச்சிருக்காங்க. டீச்சர்ஸுக்கு வேற எதுவும் தெரியல. அவங்க ஒழுங்காக சொல்லி கொடுத்தாதானேம்மா நாங்கள் மார்க் எடுக்க முடியும். கஷ்டமாக இருந்தால் சொல்லு, டியூஷன் எதுவும் அரேஞ்ச் பண்ணட்டுமா? அதெல்லாம் வேண்டாம்மா, சனி ஞாயிறு எல்லாம் நான் படிச்சுக்கிறேன். காஃபி எங்கம்மா? நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் காஃபி கொண்டு வந்துடுறேன். இரண்டு மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்க. ஒன்று, எல்லோர்கிட்டையும் கீழ்வடிதலாக நடக்கணும், எந்த தப்பும் பண்ணக்கூடாது. 2, கவனமாக படித்து நல்ல மார்க் எடுக்கணும். சரியா? இதே எத்தனை முறையதாம்மா சொல்லிங்க? என் கனவில் கூட டெய்லியும் இதே தான் சொல்கிற மாதிரி இருக்கு. விடுங்களம்மா. சரி சரி, ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. விஜய், உன் ஃபோன் எங்க? பேக்கில் தான் இருக்கு. சைடு ஜிப்பில் திறந்து பாருங்கள், அதில் என் மொபைல் இருக்கும். எந்த தேவையில்லாத வேலையும் பண்ணலை, எல்லாம் கிளியராக தான் இருக்கு. என்னம்மா விஜயோட ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிற? ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுறான்னு தான் பார்த்தேன். விஜய் சரியாகத்தான் இருக்கிறான். காலையிலே நான் விஜய் ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ணும் போது ஃபோனை ஆஃப் பண்ணுகிறான், ஈவினிங் தான் ஆன் பண்ணுகிறான். அதுவும் இல்லாமல் அவனோட சிம் கார்டு நம்மளோட ஃபேமிலி ஆப்பில் ட்ராக் பண்ணியிருக்கிறேன். டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துட்டே இருக்கு. டெக்னாலஜி நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. நம்ம பையன் எப்படி பேக்கிட்டு இருக்கிறான், நாமளும் கவனிப்போம். சரி சரி, விஜய் காஃபி கேட்டா, நீங்களும் வாங்க காஃபி சாப்பிடலாம். நீங்களும் வாங்க காஃபி குடிக்கலாம். டே கார்த்திக், எங்கடா இருக்க? டே, கிளாஸுக்கு போக வேண்டாமடா. டே, கிளாஸுக்கு அப்புறம் போகலாம். நான் ஒரு சூப்பர் வீடியோ டவுன்லோட் பண்ணி வைத்திருக்கேன், வாடா பார்க்கலாம். விஜய், பிரபு, கோவிட் எல்லாரும் பார்க்கலாம். டே பிரபு, நம்ம ஒரு வீடியோ பார்க்கலாம், வாடா. ஓகே, உடனே வரது. டே விஜய், நீ ஸ்கூலுக்கு வந்த உடனே ஒரு சிம் போடுற, வீட்டுக்கு போன உடனே ஒரு சிம் போடுற. எப்பப்பா? டே, உனக்கு இந்த ஐடியா எங்கிருந்துடா வருது? செம்மடா நீ. எங்க அப்பா என்ன பெரிய டிடெக்டிவ் புலி மாதிரி நினைக்கிறாரு. அவர் என் சிம்மை ஃபேமிலி ஆப்பில் ட்ராப் பண்ணுறாரா. நான் என்னென்ன வீடியோ பார்க்கிறேன், என்னென்ன பேசுகிறேன், என்னென்ன வைத்திருக்கேன், எல்லாத்தையும் ட்ராப் பண்ணுறாரா. நான் யார்? புலியிலல. அதான் இங்கு வந்து உடனே புது சிம் போட்டுற. எப்படி? நீ வேற சைட்டுக்கு போனால் உன்னை கண்டுபிடிக்க மாட்டாரா? அதெல்லாம் நிறைய செட்டிங் இருக்கு, என்னை எதுவும் பண்ண முடியாது. எங்கள் அப்பாவால் கூட என்னை கண்டுபிடிக்க முடியாதுடா. நீ எப்படியோ சிம்மை மாற்றி மாற்றி உங்கள் அப்பாவை நீ ஏமாற்றிட்டு இருக்க. ஒன்றுகிட்ட இருந்து நான் நிறையா விஷயம் கற்றுக்கலாம் போல இருக்கு. அதனால தான் நம் பிரஸ் கேங் லீடர் ஆகிட்டு போனே போன மாதிரி ஆகிவிட்டியே. சரி, இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க? இனிமேல் கிளாஸுக்கு போகலாம். Good morning, Miss. God bless you. Good morning, students. Sit down. Thank you, Miss.
என்ன பாய்ஸ், எக்ஸாம் எழுதுற பேப்பரை பார்த்தீங்களா? ரொம்ப மோசமா இருக்கு. இப்படியே போனா பப்ளிக் எக்ஸாமில் கோட்டை விட்டுருவீங்க. சரி, எல்லாம் போங்க. விஜய், நீ மட்டும் இரு. விஜய், உனக்கு என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவ, இப்போ டாப் 10ல கூட வரல. ஒன்றும் சரியில்லையே. மிஸ், அது வந்து எக்ஸாம் டைமில் எனக்கு ஃபீவர் ஆச்சு, அதனால தான் ரிவைஸ் பண்ண முடியல. சரி சரி, நெக்ஸ்ட் டைம் திரும்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், புரியுதா? ஓகே மிஸ். நல்லா தானே படிச்சுட்டு இருந்தான், ஏன் இப்படி ஆகிட்டான்? சம்திங் ராங். கவனம் வேற வழியில் போகுதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்க்கணும். அடிக்கடி கிளாஸ் அவர்ல இல்லாம போறானே, எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணு வைப்போம். டே கார்த்தி, வா வா, நான் ஒரு வீடியோ காட்டிக்கிறேன், செம்மையாக இருக்கு, வாடா பார்க்கலாம். ஓகே. கிளாஸ் அவர்ல மரத்தடியில் என்ன பண்ணுகிற? மொபைல்ல என்ன பார்க்கிறாய்? ஒன்றும் இல்லை மிஸ், அது வந்து ஒன்றும் இல்லை. கூடாத. இல்லை மிஸ், இல்லை, அது வந்து ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி வேலைகள் பார்க்குறியா? என்னடா மார்க்கும் குறைஞ்சிட்டே வருது, ஒழுக்கமோ தெரிஞ்சுக்கிட்டே போகுதுன்னு பார்த்தேன். முதல்ல ஸ்கூலுக்கு மொபைலை கொண்டு வரக்கூடாது. நீ என்னடான்னா மொபைலை கொண்டு வந்து அது தப்பான விஷயத்த பார்த்துட்டு இருக்க. சாரி மிஸ். என்ன சாரி? வர வர உன் நடவடிக்கை சரியில்லையே. உங்க அம்மா கிட்ட தான் பேசணும். நீ போ, நான் பேசுறேன். சாரி மிஸ், என் மொபைலை கொடுங்கள். இந்த மொபைலை உங்க அம்மா கூட தான் கொடுப்பேன். நீ கிளாஸ் போ. வேண்டாம் மிஸ், சாரி மிஸ். இது என்ன ஸ்கூலா, ரெக்ரேஷன் கிளப்பா? இந்த ஸ்கூலுக்கு என்ற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, அதுக்கு எடுத்துட்டு கோ டு த கிளாஸ் நவ். ஃபோன் பெல் அடிக்குது. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, நான் விஜயோட கிளாஸ் டீச்சர் பேசுகிறேன். சொல்லுங்க மிஸ். சாரி, உங்கள் நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன், எப்படியோ டெலீட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். புது நம்பர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்களே? இல்லை, இது உங்கள் பையனோட புது நம்பர். இல்லை மேம், அவனுக்கு வேறு நம்பர். இது எப்படி? நீங்கள் நாளைக்கு ஸ்கூலுக்கு வாங்க, உங்கள் பையனோட மொபைல் இங்கே தான் இருக்கும், வந்து வாங்கிக்கோங்க. ஓகே மிஸ். என்ன ஏதாவது பிரச்சனையா? நேரில் வாங்க. டே, என்னதாண்டா நடக்குது? ஸ்கூலில் படிக்கிற நேரத்தில் யார் ஃபோனையாவது நோண்டிட்டு இருந்தியா? யார் ஃபோன் அது? அம்மா, அது என் ஃபோன் தாம்மா. அப்போ எப்படி வேறு நம்பர் இருக்கு? அது வேற ஒருத்தனோட சிம்முமா. இன்னொரு பையனோட சிம் எப்படி உன் ஃபோனில் வந்துச்சு? அவன் ஃபோன் இல்லாமல் வெறும் சிம்மை மட்டும் வச்சிருந்தானா? அம்மா, அவன் ஃபோனும் ஏதோ ஆயிடுச்சுமா, அதனால தான் என் ஃபோனில் போட்டு செக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான் சொன்னேன், நம்ப மாட்டீங்களாம்மா? சரி, ஏன் நிறைய ஸ்கூல் டைமில் பண்ணீங்க, ஈவினிங்கில் பண்ணியிருக்கலாமல்ல? அம்மா, அது கேம்ஸ் பீரியட் தாம்மா. சரி, டீச்சர் ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்காங்க, நான் வந்து என்னன்னு கேட்குறேன். அம்மா, எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்கிற மாதிரிக்கு நாளைக்கு லீவ் போட்டுக்கவா? அப்படியா? அப்படியா? அப்படி ஒன்றும் ஃபீவர் மாதிரி தெரியலையே. டேப்லெட் தர, லீவ் எல்லாம் போட வேண்டாம். வணக்கம். ஆமாம், உங்களை ஏன் வர சொன்னேன்னா, இந்தாங்க உங்கள் பையனோட மொபைல். ஸ்கூலுக்கு வரும்போது மொபைலை கொண்டு வரக்கூடாதுன்ற உங்களுக்கு தெரியாதா? இல்லை மேம், ஏதோ கூகுள் மீட் கிளாஸ் எடுப்பாங்க, புரியாதெல்லாம் சர்ச் பண்ணி உடனே பார்த்துக்கலாம் என்று சொல்லி ஃபோன் கொண்டு வர சொன்னாங்க என்று சொன்னான். அதுவும் இல்லாமல் அவன் யூஸ் பண்ணாமல் இருக்க எங்கள் ஃபேமிலி ஆப்பில் அவனோட சிம்மை ட்ராக் பண்ணி மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கும். அவன் யூஸ் பண்ணிது வேறு ஏதோ பையனோட சிம்மாமே. பசங்க சொல்கிறதெல்லாம் அப்பனே நம்பிடுவீங்களா? ஏமாத்துறதுலாம் அவங்க தான் ரொம்ப ஸ்மார்ட்டு. உங்கள் பையனை புரிஞ்சுக்கோங்க. சரி விஜய், அந்த சிம் யாரோடது? மிஸ், அது வந்து மொபைல் கார்த்திகோடது. கார்த்தியா, அவனை கூப்பிட்டு வா. அப்படியே உங்கள் பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு வா. அது வந்து இல்லை மிஸ்.
அந்த சீன் யாரோடது? அவனோடதா இல்ல உன்னோடதா? சாரி மிஸ், தெரியாம பண்ணிட்டேன். ஏன் போய் சொன்ன? இந்த ஸ்கூலுக்கு படிப்பு மட்டும் முக்கியம் இல்ல, ஒழுக்கமும் நேர்மையும் தான் முக்கியம். தப்பு பண்றது சகஜமான ஒண்ணுதான், ஆனா அதை மறக்கடிக்கிறதுக்கு அடுத்தடுத்து போய் சொல்ல வேண்டும். பாத்தியா விஜய், உன்னை மோசமான நிலைக்கு கொண்டு போய்விடும். சாரி மிஸ். இட்ஸ் ஓகே, ஆர் யூ குட் ஸ்டூடெண்ட்? மேம், என் பையன் இப்படி செய்வான கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீங்கள் பிரின்சிபால் கிட்ட. ஸ்டூடெண்ட்டை தவிர எல்லாரும் நான் சொல்லிட்டால் அவங்க மனநிலை பாதிக்கும், அவன் திருந்ததற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். நான் பிரின்சிபல் கிட்ட பக்குவமாக எடுத்து சொல்கிறேன், அவன் மனம் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பை வழங்கி தருகிறேன். நிச்சயமாக இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் மிஸ். சாரி மிஸ். ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி டெம்டேஷன் இருக்கத்தான் செய்யும், அதை அடக்கி ஆளப்பழகு. உன் சிம்மை மாற்றி போட்டு சிம் கார்டில் ஒரு தப்பான டெம்டேஷன் தான் ஏற்படுத்தும், உன் வாழ்க்கையை அழிச்சுவிடும். சாரி மிஸ், இனிமேல் நீங்கள் பாராட்டுற மாதிரி நான் நடந்து கொள்கிறேன். ஓகே. நிச்சயமாக இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் அம்மா. அம்மா, எனக்கு அவமானமாக இருக்குதுமா. இனிமேல் உங்களோட வார்த்தையை நான் மீற மாட்டேன்மா. நான் உன்னை நம்புறேன்டா, இனிமேல் தப்பு பண்ணாதே. அப்படி தப்பு பண்ணினாலும் மறக்காதே, வாழ்க்கையில ஒரு பாடமாக வச்சுக்க. இந்த உன் செல்போன். வேண்டாமா, வேண்டாம். நான் உன்னை நம்புறேன்டா, கவனத்தை சிதற விடாமல் கிளாஸ் ரூம்ல பாடத்தை கவனிச்சாலே போதும். அம்மா, செல்போன் நெட்வொர்க்கு தேவைப்படுமா, இதை உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுகிறேன். ஓஹோமா, இனிமேல் நானே சம்பாதித்து மொபைல் வாங்கிக்கிறேன். ஓகேடா. எம்மா அப்பா பார்த்தாலும் விஜய் ஃபோன் வச்சிருக்கான், அவன் நல்ல பையன்தாமா? ஆமாங்க, அவன் நல்ல பையன்தாங்க. நான் சம்பாதிச்சு மொபைல் வாங்குறேன், இப்போ எனக்கு மொபைல் வேண்டாம் என்று சொன்னான். அப்படியா? அவன் சம்பாதிச்சு ஒரு மொபைல் வாங்கினால் நமக்கு ஒரு சிம் கார்டு வாங்கி தரலாம். ஓகே, ஃபேன்சி நம்பராகவே வாங்கி தரலாம். மொபைல் ஃபோனில் குறைவான நேரத்தையும் வாழ்க்கையில் அதிக நேரத்தையும் செலவிடுங்கள். என்னுடைய ஒரு நாள் 5% நேரத்தை மட்டுமே மொபைல் ஃபோனில் செலவிடுகிறேன். மொபைல் ஃபோனை கண்டுபிடித்த மார்ட்டின் கூப்பர் கூறுகிறார், நம் நாட்டில் பெற்றோர்கள் அதிக நேரம் தொலைக்காட்சியிலும் தொலைபேசியிலும் செலவிடாமல் குழந்தைகளுடன் செலவிடுங்கள். 1 மணி நேரம் செல்போன் பார்க்காமல் அந்த நேரத்தை குழந்தைகளை விளையாட வைக்கலாம். குழந்தைகளின் எதிர்காலம் காப்போம். நன்றி. கல்வி என்னும் வெற்றி கனியை எட்டி பறிக்க முயன்று பயின்று கலையிலும் சிறந்தது. நாட்டுப்புற நடனத்தால் கலைகளை கண்முன் கொண்டு வருகின்றனர் 5ஆம் வகுப்பு மாணவர்கள். பேதோ இல்லையடா, நாம தப்பு கொட்டி ஆடிடுவோம். எப்போது மகிழ்ந்திருடா வானகை அப்பாவின் பிள்ளைகளா. தப்பு கொட்டி ஆடிடுவோம். எப்போதும் மகிழ்ந்திருடா வானக அப்பாவின் பிள்ளைகள் நாம். உரிமை வாழ்வுக்கு பிறந்தவர் நாம். தப்பேதும் இல்லையடா, நாம தப்பு கொட்டி ஆடிடுவோம். எப்போதும் மகிழ்ந்திருடா வானக அப்பாவின் பிள்ளைகள் நாம். உரிமை வாழ்வுக்கு பிறந்தவர் நாம். வெற்றி முழக்க தப்பு கொட்டு, வீர வணக்க தப்பு கொட்டு, இளமை எழுச்சி தப்பு கொட்டு, புதுமை புரட்சி தப்பு கொட்டு. வெற்றி முழக்க தப்பு கொட்டு, வீர வணக்க தப்பு கொட்டு, இளமை எழுச்சி தப்பு கொட்டு, புதுமை புரட்சி தப்பு கொட்டு. தப்பேதும் இல்லையடா, நாம தப்பு கொட்டி ஆடிடுவோம். எப்போதும் மகிழ்ந்திருடா
இந்த உலகமெல்லாம் உணரட்டுமே உன் சக்தியை என்று தப்பு தவறு உயில் மயில் உடுக்கை குறுமி மேளம் நாட்டுப்புற பாட்டை கேட்டு போடுறீங்க தாளம் தந்தானே நானே தந்தானே தந்தானே நானே தந்தானே பள்ளியின் முன்னாள் மாணவர் ஒரு பள்ளியோடைய தலைமை ஆசிரியராக இருக்கிறார். அவர் இந்த வருஷம் ரிட்டையர் ஆக போறாரு. அவர் இந்த நாளில் இங்க வந்தது நமக்கு மகிழ்ச்சி. அவரை போல நீங்களும் மாற வேண்டும் என்பதற்காக தான் அவரை இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், கூப்பிட்டுருக்கிறோம். நீங்களும் ஏதாவது ஸ்கூலுக்கு எச்சமா போவீங்களா? வெரி குட். எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். 5th ஸ்டாண்டர்ட் இந்த பி செக்ஷன், ஏ செக்ஷன் டீச்சர்ஸ் அப்படியே ஏமா டீச்சர் உங்கள் பிள்ளைங்களை அப்படியே கூட்டிகிட்டு மேலே வாங்க பார்க்கலாம். இந்த ட்ராமாவில் இருந்தவங்கலாம் அப்படியே மேலே வாங்க. ஆசை தம்பி, ஆனால் அவர் பெரிய அண்ணன். நம்ம எல்லாத்துக்குமே இந்த பங்குல முன்னாடி இருந்தவர், இந்த பள்ளியில் அதிகமான அக்கறை கொண்டவர். எது கேட்டாலும் எதுக்கு நம்ம கூப்பிட்டாலுமே மனமு வந்து வருகின்ற அருட்தந்தை ஆசை தம்பி தந்தை அவர்களுக்கு எல்லாரும் சத்தமா கரவொலி எழுப்பி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஃபாதர். அப்படியே அப்படியே கொஞ்சம் பின்னாடி தள்ளி நில்லுங்க. 4th ஸ்டாண்டர்ட் டான்ஸ்ல இருந்தவங்களாம் அப்படியே மேலே வாங்க பார்க்கலாம். டீச்சர் கூட்டிட்டு வாங்க. 4th ஸ்டாண்டர்ட் டான்ஸ் அழகா அந்த கோட் ஷூட்லாம் போட்டு பயங்கரமா வந்தீங்க. வெரி குட். அப்படியே கூட்டிட்டு வாங்க. பிஆர்டி டீச்சர்ஸ் நம்ம பிள்ளைங்களுடைய வளர்ச்சியில் டீச்சர்ஸ் அதிக அக்கறை வச்சிருக்கிறாங்க. அந்த டீச்சர்ஸை வந்து இன்னும் அழகாக ட்ரெயின் பண்ணுறதுக்கு பிளாக் சூப்பர்வைசர் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, மேடம்ஸ் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அழகாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் யார்? டீச்சர்ஸ். ஆனால் அந்த டீச்சரையே நல்லா பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது யாருன்னா பிளாக் சூப்பர்வைசர்னு அந்த பிஆர்டி டீச்சர்ஸ். அந்த பிஆர்டி டீச்சர் வந்துட்டு வேகமாக போயிட்டாங்க. இருந்தாலும் அவங்க இல்லைன்னா கூட அவங்களுக்கும் கரவொலி எழுப்பி நம்ம நன்றி சொல்லுவோம் பார்க்கலாம். நல்ல சத்தமாக கை தட்டுங்க. வெரி குட். 3rd ஸ்டாண்டர்ட் அடுத்தது 3rd ஸ்டாண்டர்ட் எஞ்சி வாங்க மேலே. கோனேரிப்பட்டி சிஸ்டர் அவங்க வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய சிஸ்டர் வர வேண்டியது வர முடியாத ஒரு சூழ்நிலை. அவங்களோட ஒரு டாக்டர் வந்திருந்தாங்க பார்த்தீங்களா? ஆமாம், அவங்க கோனேரிப்பட்டியில் இனிமேட்டு டெய்லி இருப்பாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் முடிய இருப்பாங்க. பாம்பேயில் இருந்து அவங்க பாம்பேக்காரங்க, மும்பைக்காரங்க இங்கே வந்திருக்கிறாங்க. அதனால் யாராவது ஹாஸ்பிட்டல் போகணுன்னா அவங்கக்கிட்டே போய் செக் பண்ணிக்கலாம். டாக்டர் இன்னைக்கு வந்திருக்காங்க, சிஸ்டர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாம் அழகாக கிளாப் பண்ணி அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். 3ஆம் கிளாஸ்னாவே டான்ஸுக்கு பேர் போன ஒரு கிளாஸ் மாதிரி ஆகி போச்சு. அந்த ஒரு பொண்ணு போய் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ப்ரைஸ் கூட வாங்கிட்டு வந்த பொண்ணு. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. அப்புறம் நமது அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற கோனேரிப்பட்டி டீச்சர்ஸ்க்கு நம்ம நன்றி சொல்லணும். அவங்களுக்கு நன்றி. இப்போ 2ஆம் கிளாஸ் டீச்சர்ஸ், 2ஆம் கிளாஸ் பிள்ளைங்களை அப்படியே கூட்டிகிட்டு மேலே வாங்க. இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கிளாஸு. ஏன்னா இவனுங்களை நிறைய வாங்கியிருக்கிறானுங்க போன வருஷம் என்கிட்ட. வாங்க வாங்க பார்க்கலாம், வேகமாக வாங்க. 2ஆம் கிளாஸ் பிள்ளைங்க. வாங்க வாங்க வாங்க. இந்த பிள்ளைங்க ரொம்ப பிடிச்சமான பிள்ளைங்க. அதில் எங்கே அவன் சுதர்சன் இருக்கிறானா? வேட்டியை மடிச்சு பயங்கரம் பாருங்க, வேட்டியை மடிச்சு கட்டியிருக்கான் பாருங்க சுதர்ஷன். இன்னொருத்த எங்கடா நம்பாலு? சுபாஷ் எங்க போயிட்டானா? ஓகே. எப்பொழுதுமே அதிகமான திறமைகளை கொண்டவர். ஃபர்ஸ்ட் நான் போன வருஷம் வந்த புதுசில் அங்கே இருந்தால் 1ஆம் கிளாஸில் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க. நம்ம அசோக்குடைய பொண்ணு எங்க பிருந்தா. அவங்க அப்பா வந்து ஃபாதர், என் புள்ள இப்பெல்லாம் அழுகுறதே இல்லை ஃபாதர், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ஃபாதர். ரொம்ப நல்ல பிள்ளைங்க, நல்லா வாங்கினாலும் நிறைய திறமை. அதுக்கு ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு யுவர் ஆக்ஷன்.
அவங்க அப்பா அம்மா ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான். யுவர் ஆக்ஷன். அதே போல் இன்னொரு பொண்ணு இதில் இருக்குது, கவிமித்ரா, இது இதலிகா, அபிகயல். இவங்கெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே திறமை இருக்குது. ஆனால் இவங்களில் இருக்கிற திறமையை பொதுவான, அதாவது மற்ற இடங்களிலே வெளி இடங்களிலே சென்று அங்கீகாரம் செய்யப்பட்ட ஒன்று. இவர்களுக்கும் இவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் நன்றி. இந்த நேரத்தில் அவங்க பெற்றோர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். பின்னாடி நில்லுங்க. ஓகே, நீங்கள் உங்கள் ட்ரெஸ்லாம் பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக, கவி பயங்கரம். ஓகே, எல்லாம் அழகாக, எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த ட்ரெஸ்லாம் யார் வாங்கி கொடுத்தது? அப்பா. இன்னைக்கு ஒரு தாய் மாமன் கூட வாங்கி கொடுத்துட்டு போனார். யோகா லலிதா ஸ்ரீகா ஜெயவர்மனுக்கு என் தாய் மாமன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்ட்டு. உங்களுடைய பெற்றோர்கள் எல்லாரும் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களா இல்லை வீட்டில் வேலை சும்மா சாதாரண வேலை செய்கிறவங்களா? உங்கள் ட்ரெஸ்ஸையும் பாருங்கள், அவங்க ட்ரெஸ்ஸையும் பாருங்கள். யார் ட்ரெஸ் அழகாக இருக்குது? உங்கள் ட்ரெஸ் அழகாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய அழுக்கான ட்ரெஸ்ஸு தான். ஆமாவா இல்லையா? எல்லாம் சத்தமாக ஒரு கிளாப் பண்ணி அவங்க அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, நம்ம ப்ரோக்ராம் எத்தனை மணிக்கு முடியணும் தெரியுமா? எத்தனை மணிக்கு முடிஞ்சிருக்கணும்? நேற்று எத்தனை மணிக்கு சொல்லியிருந்தேன்? இந்நேரம்லாம் நீங்கள் வீட்டில் இருக்கணும். 5:30க்கெல்லாம் முடிஞ்சிருக்கணும். இப்போ மணி 6:15, இருட்டாகி போச்சு. மணி சவுண்ட் சிஸ்டம் அவருடைய திரு வஜ்ரவேல், திரு மரகதமணி, அவங்க 2 பேத்துக்கு நல்லா சத்தமாக கை தட்டுங்க பார்க்கலாம். ஓகே, 1ஆம் கிளாஸ் பிள்ளைங்க அப்படியே பேரண்ட்ஸ் கூட்டிட்டு மேலே வாங்க, டீச்சர்ஸ் கூட்டிட்டு வாங்க. இதில் இன்னொன்று நான் சொல்லணும். இந்த பொண்ணு அதினா தானே, அனுஷியாவுக்கு நேற்று காய்ச்சல், 3 நாளாக காய்ச்சல். அவளை பார்த்தாவே பரிதாபமாக இருந்தது. அவங்க அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும் இந்த நேரத்தில். வாங்க. ஓகே ஓகே ஓகே, விசில் அடிக்காதீங்க, அமைதியாரு. லைனாக நில்லுங்க பார்க்கலாம். சூப்பர், அழகான ட்ரெஸ்ஸை போட்டு எங்களுடைய ஜூனியர்ஸ், எங்கள் பள்ளிக்கூடத்தின் மழலை செல்வங்கள், கடைசி இருக்கிற கடைக்குட்டிங்க இவங்க தான். வந்த புதுசில் இவங்களும் அழுதுகிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இவங்கள்ட்ட நான் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. ஆனால் இவர்களை அழகாக ஆட வைத்து நல்ல ட்ரெஸ்லாம் போட்டு இதோ என்ன ஆட்டம் பயங்கரமாக இவர்களிடம் இருக்கின்ற திறமைகளை எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் யாருன்னா டீச்சர்ஸ். நம்மளுடைய டீச்சர்ஸ், எல்லா டீச்சர்ஸும் மேலே இருக்கீங்களா? ராணி மேலே வாங்க. அதே போல் இந்த சத்துணவு அமைப்பாளர் அம்மா அவங்களாம் மேலே வாங்க. வனிதா, ஐடிகே எல்லாரும் வாங்க, மேலே வாங்க. டீச்சர்ஸ்லாம் வாங்க. எண்ணும் எழுத்தும் ஐடிகே எல்லாருமே மேலே வாங்க. தயவுசெய்து சீக்கிரம் வாங்க பார்க்கலாம். வனிதா மேலே வந்தாச்சா? க்ளீன் பண்ணுறவங்க காலை சத்துணவு அமைப்பாளர்கள் விண்ணரசி மேலே வாங்க. இவர்கள் எல்லோருமே இந்த பிள்ளைகளுடைய, இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர்கள். ஆமாவா இல்லையா? ஆமாவா? உங்களுக்கெல்லாம் டான்ஸ் யார் சொல்லி கொடுத்தா? ஒரு சில பேர் நம்பவே இல்லை. எங்கள் ஊர் டீச்சர் கோனேரிப்பட்டிலேருந்து ஒருத்தர் எங்கள் ஊர் டீச்சர் இந்த மாதிரிலாம் டான்ஸ் சொல்லி தராங்களே. ஆமாடா, அவங்க தான்டா சொல்லி கொடுத்தாங்கன்னு அவங்கள நம்ப வைக்கிறதே பெருசாக போயிடுச்சு. இந்த டீச்சர்ஸ் அழகாக இந்த பிள்ளைகளை வைத்திருக்கிறாங்க. உங்கள் டீச்சர்ஸ்க்கு எல்லாம் சத்தமாக கைத்தட்டி ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். எல்லா டீச்சர்ஸ்க்கும் போதும் 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 போதும். ஓகே, ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லி ஆகணும். இவங்கள்ட்ட இருக்கிற பல பொருட்கள் இந்த டீச்சர்ஸை மெட்டிகுலஸாக உட்காந்து செஞ்சது. இதெல்லாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருந்தாங்கல்ல, இதெல்லாம் வாங்கினது கிடையாது, செஞ்சது. அதே போல்
டேய் அமைதியா இருங்க தம்பி. ஹலோ. போதும் போதும். இங்க இருக்கிற நிறைய பொருட்கள் டீச்சர்ஸ் செஞ்சது. அதே போல இந்த எங்க அந்த பிள்ளைங்க இங்க முன்னாடி வாமா, நீங்க வாங்க, செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஆமா, எல்லாமே எல்லாவற்றையும் செய்கின்றவர்கள் இங்க இருக்கின்ற ஆசிரியர்கள், அதாவது நான் டீச்சிங் ஸ்டாஃப், ஆசிரியர் பணி செய்யாத மற்ற அலுவலக பணியாளர்கள் எல்லோருக்குமே மீண்டுமாக கரவொலி எழுப்பி நன்றி சொல்வோம். தேங்க்யூ டீச்சர்ஸ். சீக்கிரமா நல்ல தட்டுங்க பார்க்கலாம். வெரி குட். அப்படியே நீங்க கொஞ்சம் அப்படியே பின்னாடி போங்க பார்க்கலாம். கொஞ்சம் அப்படியே பின்னாடி போங்க. ஸ்டேஜ் தள்ளிட வேண்டாம். ஓகே ஓகே.